ஃபைனலி நம்ம அஸ்வின் மாமா சென்னைக்கு வந்துட்டாருப்பா. மஜாப்பா. 10 வருஷம் கழிச்சு ஆளு நம்ம சென்னைக்கு ஆடுறாருப்பா. குஷியா இருப்பாருப்பா ஆளு. அதுக்கப்புறம் நம்ம சுட்டி குழந்தைய வந்துட்டான்ப்பா சென்னைக்கு. அவ்வளவுதான் பொண்ணுங்களா சும்மா மன்மதனே நீ கலைஞன் பாட்டு போட்டு தெரிக்க விடுவாங்க. நம்ம பத்திரன் மாமா இருக்கிறா போல, ஜடேஜா மாமா இருக்கிறா போல, கான்வே மாமா இருக்கிறா போல, சச்சின் ரவீந்திர மாமா இருக்கிறா போல. அதுக்கப்புறம் நம்ம இப்போ விஜய் சங்கர் மாமா புதுசா வந்துக்கிறா போல. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல ஒரு மாமா இருக்கிறோம், நூர் அகமது மாமான்ட்டு. அவரு 10 வருஷத்துல என்ன தெரியும் என்ன கதை பண்ண போறாரு சொல்லிட்டு எப்ப அந்த பாட்டுல எடுத்து வைப்பா டிஜே. இந்த பொட்டு வச்ச மஞ்சா கூட, ஊருக்கு நீமா கூட, அதுக்கப்புறம் மிருகமா கடவுள தேவாரா, அதுக்கப்புறம் மனசுல ஐயோ கோட் ஆஃப் சேப்பாக் எல்லாத்தையும் எடுத்து வைப்பா. அனிருத் மாமா நீ என்ன பாட்டு போட போற, என்ட்ரி சாங்லா போட போற, எல்லாத்தையும் எடுத்து நீ படத்துல ஹீரோக்கு போறே இல்லையோ எடிட் பண்ணி போட்டா நம்ம தலை தாங்க ஹீரோ. எல்லாருக்குமே நன்றி. 2025ல நம்ம தலை கொடுக்க போறாரு என்ட்ரி. இது தரமான என்ட்ரி, சூற விட போறா போல இந்த வாட்டி. கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், இந்த கிளென் பிலிப்ஸ் இவங்கலாம் ஏன்பா எடுக்கல? என்னன்னு அன்சோல்ட் ஆயிடுறாங்கப்பா. பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் விட்டுக்கிறாங்கப்பா இந்த ஏலத்துல. இதுதான்ப்பா தரமான ரீயூனியனா இருக்குது. இது ரீயூனியனுக்கு ஆள் செத்த மாதிரி இருக்குதுப்பா சென்னைக்கு. நம்ம குழி உள்ள உளுந்தா தூக்குற குஞ்சு மிச்சு மஞ்சுமல் பாய்ஸ் கிடையாது, புளி உள்ள அனுப்புற மஞ்சள் பாய்ஸ். நல்லா புரிஞ்சுங்க மஞ்சா கோயந்தனுங்களா. என்ன ஒண்ணு நம்ம டூப்ளிசிஸ் மாமா மிஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் தான் ரொம்ப மன வருத்தமா இருக்குது. அவரை மட்டும் எத்தனை பர்ஃபெக்ட் ரீயூனியன் விண்டேஜ் சிஎஸ்கே வந்திருக்கும். ஓகே, இதோட நான் காலியா வரேன். 10 வருஷம் இந்த பீட்டர் மாமாவோட வீடியோல நம்ம கண்டிப்பா எல்லாரும் சந்திப்போம். ஐபிஎல் ஒரு மேட்சுக்கும் நம்ம ரிவ்யூ வந்துனே இருக்கும். ஓகே, போயிட்டு வரேன்ப்பா, காலியா வரேன்ப்பா. முடிஞ்சு போச்சு கதை.